Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹைஸ் நான் உங்களோட பிரச்சனை இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புது மான்வாவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த மான்வா பேர் த ரெஸ்ட்ராக்ஷன் பாய். ஸோ எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனில் ஒரு கரண்ட் டப்பாவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இல்லை இல்லை அப்படின்னு யாரும் கத்துறாங்க. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் போய் அவ்வளோ பெரிய ஹை வால்டேஜில் இருக்கிற அந்த ஒயரை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ மட்டும் நான் வந்து மாட்டினேனா என்னை இவங்க பிடிச்சாங்கன்னா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஹுட்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மற்ற 2 பேரும் வந்து அந்த ஹுட்டி போட்டிருக்காங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இல்லை அவங்க என்னை பிடிச்சாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இழுத்துட்டு போகும்போதும் அந்த ஹூட்டிக்காரன் வந்து அந்த ஒயரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். அதுலேருந்து கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஹீரோ கையில் வந்து 2 விதமான ஒயர் இருக்குது. அதை அப்படியே செலுத்தும் போது வானத்துலேருந்து ஒரு தண்டர் கீழே வருது. அந்த தண்டர் மொத்தமாக நம்ம ஹூட்டி போட்டிருக்கணும். பின்னாடி இருக்க 2 பேருக்கும் அந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகுது. அந்த ஹூட்டிக்காரன் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களோட மாட்டுறதோட நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா என் பாடிக்கு என்ன ஆனாலும் என்னோடய உடம்புல இந்த ஹார்ட் ஆஃப் ரெஸ்ட்ரக்ஷன் இருக்கிற அளவு நான் ரெஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தா அந்த உருவம் மொத்தமாக கருகி வெறும் ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் இந்த ஹார்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க. சில ஹார்ட்டை பார்த்தா எக்கச்சக்கமான ஃபெதர்ஸ் வச்சு ஏஞ்சல் பிளெஸிங் இருக்கும். சில ஹார்ட்டை பார்த்தா எக்கச்சக்கமான சைபர் ஓட சேர்ந்ததாக இருக்கும். இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான ஸ்பெஷல் ஹார்ட் இருக்குது. அந்த ஹார்ட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்கும். ஒரு ஹார்ட்டை பொறுத்தளவு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஹார்ட்டெல்லாம் சில ஹியூமன்ஸுக்கு மட்டும் மியூட்டேட் ஆகும். அதுவும் இந்த பாப்புலேஷனில் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் அது இருக்கும். அப்படி கிடைக்கிற அந்த ஹார்ட்டை வச்சு அதுக்குள்ளே இருக்கிற யூனிக் பவர் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அந்த பவர் வந்து ஒரு டிரான்சென்டன்ட் எபிலிட்டி அளவு இருக்கும். எல்லாரும் வந்து டிரான்சென்டன்ட் எபிலிட்டி அளவு இருப்பாங்க. அதாவது இருக்கிற ஹையஸ்ட் லெவலில் இருப்பாங்க. அப்போ அந்த சைடு பார்க்குறாங்க, ஒருத்தவங்க வந்து அங்கே இருக்கிற அவர் பவர் வச்சு எக்கச்சக்கமான நேச்சரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது எல்லா போலீஸும் வந்து அந்த நபரை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் வந்து எங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பவர் இல்லாத மக்கள்லாம் எங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஒரு குப்பை தொட்டியில் யாரோ வந்து தலையை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அதே குட்டிக்காரன் தான் அங்கே இருக்கா. அவன் என்ன சொல்கிறான்னா, பிளெஸ்ஸிங்கா என்ன பிளெஸ்ஸிங் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு பிளெஸ்ஸிங்காக கிடச்சிருக்கு அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா என் ஹார்ட்டு இதுக்கு மேலே என்ன ஆக போகுது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க உடம்புல எக்கச்சக்கமான வடுக்கள் காயம், அங்கே இருக்கிற அந்த ஸ்கெலிட்டன் மொத்தமாக வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு சைடு ஒரு கை மொத்தமாக உடஞ்சி கிடக்குது. இப்போ எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும், நான் ரொம்ப பசியில் இருக்கேன் அப்படின்னு அவர் அந்த குப்பையில் இருக்க ஏதாச்சும் கிடைக்குமா தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பார்த்தா கொஞ்சம் அழுகி போன ப்ரெட்டும் வாழைப்பழம் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த ப்ரெட்டு பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் தூக்கி போட்டிருக்காங்க போல், இதோட ஸ்மெல்லும் பரவாயில்ல அப்படின்னு ஸ்கெலிட்டன்காரன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் ஒரு நாய் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னது இது அப்படின்னு இருக்கும்போது அந்த நாய் வந்து பக்கத்தில் நம்ம ஹீரோட ப்ரெட்டுக்காக ஷேர் பண்ண நின்றுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் நீ பசியில் இருக்கியா, சரி இந்த நீ சாப்பிடுன்னு சொல்லும்போது அங்கே இருக்க அந்த நாய் வந்து அந்த ஹீரோ கொடுத்த அந்த ப்ரெட்டை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஓ நல்ல பையனாக இருக்கே அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ திரும்பி பார்த்தா எக்கச்சக்கமான நாய் வந்து நம்ம ஹீரோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஏன்ப்பா நீ தனியாக ஓடுற அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. என்னப்பா இது வாய்ஸாக இருக்குது அப்படின்னு ஹீரோ அந்த சைடு திரும்பி பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம லேப்லேருந்து நம்மளை பிடிச்சிட்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் பயமாக அந்த சைடு பார்க்கும்போது பார்த்தா ஒரு 3 தக்ஸு வந்து அங்கே இருக்கிற ஒரு உமனை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாப்பா நல்லா ஜாலியாக தான் இருக்கோம், என்ன நீ டிஃபிகல்ட்டி ஆக்கிட்டு இருக்கா, வா அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம ஹீரோ பார்க்குறேன். இல்லை இவங்க வெறும் பொடி பசங்க வந்து ஏதோ ஹராஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல அங்கே இருக்கிற அந்த பொண்ணு வந்து நான் வந்து ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீ ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா, அப்போனா பரவாயில்ல வா போகலாம் அப்படின்னு வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகல தான் இருக்காங்க. அப்படி என்னத்தவங்க அவள் வந்து ரொம்ப பயப்படுறான்னு நினைக்கிறேன், இது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, ஸோ வந்து அவளை அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை பார்க்குறேன். அது என்ன டாக் ஃபுட்டா, அவள் இங்கே இருக்கிற நாய்க்கா சாப்பாடு கொடுக்கும்தா அப்படின்னு வந்து அந்த ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோ வந்து எஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க தக்ஸெல்லாம் வந்து யார் அது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஹூட்டி போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நிற்கிறான். ஆமாம் பேசாமல் நீங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணலாமே, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். யார்ப்பாவே
என்ன கோலம் இது, அரையும் குறையுமே கிழிஞ்சு கிழிஞ்சு கிடக்குது, இவன் என்ன ஏதாச்சும் வந்து தெருவில் இருக்கிற பிச்சைக்காரனா அப்போ அங்கே இருக்கிறவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்போ அங்கே அப்போ ஆக்சிடெண்ட்டாக வந்து அங்கே மேலே இருக்க ஹுட்டியை வந்து அங்கே இருக்க ஒரு பையன் வந்து விலக்கி விடுறான். அப்போ அவன் என்ன சொல்கிறானா, நான் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது தம்பி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது கையிலேருந்து ஏதோ ராடு மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கு இந்த இடத்த விட்டு போகிறீங்களா இல்லை அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோட அந்த இன்னொரு சைடு இருக்கிற ஒரு எலும்பு, அந்த எலும்பு வச்சு தான் நம்ம ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த 3 பேர் வந்து ஐயோ பேய் 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 அப்படின்னு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு அந்த பொண்ணு வந்து பயந்துக்கிட்டே அப்படியே கீழே விழுந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து பதட்டத்தில் பயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு வந்து பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். அந்த சைடு இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோதான் நான் சாவ போகிறப்ப இல்லை என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தா பக்கத்தில் இருக்க அந்த நாய் ஃபுட்டை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த நாய் ஃபுட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இது டாக் ஃபுட்டு தானே, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக பண்ணல, நான் இது கொஞ்சம் சாப்பிட்லாமா. அப்போ நம்ம ஹீரோ ஏற்கனவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு இருக்கான். ஆனால் வந்து சாப்பிட்லாமா இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அது பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த பொண்ணு வேகமாக ஓடி போயிட்டு இருக்கான். பார்த்தா பக்கத்தில் இருக்க எக்கச்சக்கமாக நாய் வந்து நம்ம ஹீரோவை நக்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் என்னை பார்த்து அப்படி தான் பயந்து ஓடுவாங்கன்னு. பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த டாக் ஃபுட்டாச்சும் நம்மளுக்கு சாப்பிட கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு அந்த பொண்ணு வந்து ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 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 மாதிரி ஒரு பர்சன் இப்படி உயிரோடு இருப்பாங்களா, இல்லை இவ்வளோ பார்த்தா உயிரோடு இருக்கமே தெரியல, ஒருவேளை இவனுக்கு வந்து ஹார்ட் மியூட்டேஷன் இருக்குமோ அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அங்கே இருக்க எல்லா நாய் வந்து நம்ம ஹீரோவை நக்கிட்டு இருக்கு, போக அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஹார்ட் மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா அது எக்கச்சக்கமான எபிலிட்டிஸ் இருக்குன்னு. அப்போது அவங்க என்னை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரூடாக இருந்திருக்கேன், இந்த மாதிரி அவங்கள பார்த்து பயந்து வந்திருக்கேன், இது ரொம்ப தப்பு அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க அந்த பொண்ணு வந்து எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி அவங்க பேக்கில் வந்து ஒரு ஃபுட் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், வேணால் நீங்கள் அதை சாப்பிடலாமே அப்படின்னு கொஞ்சம் நடுங்கிட்டு பயத்தில் வந்து அதை எடுத்து ஹீரோக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சாண்ட்விட்ஜு அப்படின்னு சொல்லும்போது எனக்கா, இது உண்மையாக எனக்கா அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து உங்கள் லுக்கை பார்த்து நான் ஓடிட்டேன், அது ரொம்ப ரூடாக இருந்துச்சு, என்னை மன்னிச்சிருங்க, அதுக்கு பதிலாக இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட கை நடுங்கிக்கிட்டே அந்த இதை வாங்க வந்துக்கிட்டு இருக்கான். இல்லை நான் அதை பற்றிலாம் எதுவும் சொல்ல, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அந்த சாண்ட்விட்சை வாங்கினதுக்கு அடுத்து இப்போ தான் முதல் தடவை இந்த மாதிரி எனக்கு ஒருத்தவங்க ஃபுட்டை கொடுக்குறாங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அதை சாப்பிட்றான். என்னது இது சப்பேவா, ஆக்சுவலாக வந்து சாண்ட்விட்ஜ் நினச்சி இது சப்பேன்னு சொல்கிறாங்க. சப்பேவா இது என்ன ஏதோ குப்பை மாதிரி கவர்லலாம் பிரிச்சிருக்கு, என்னது இது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ இந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிட்டதில்ல. அப்போ அவன் கடி எடுத்து வச்சோடனே என்னது இது, நான் எப்படியே எவனில் இருக்கிற மாதிரி இருக்கேன், இது ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அப்படி நான் இங்கே மிதக்கிற மாதிரி இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு அந்த ஃபுட்டை பார்க்குறான். சூப்பராக இருக்குது, இதில் வெஜிடபிள் இருக்குது, ப்ரெட் இருக்குது, மீட் இருக்குது, அதே இது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அதுலேயும் வந்து அந்த டேஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அதுக்கு ரசித்து வந்து ஒரு ஃபேனாக மாறிட்டான். அப்போ வந்து இவ கண்டிப்பாக ஒரு ஏஞ்சல் தான், வானத்துலேருந்து வந்த ஒரு ஏஞ்சல் தான் அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு வந்து மிஸ்டர் ஸ்கெலிட்டன் இல்லைனா மிஸ்டர் போன்ஹெட், ஆமாம் நான் எப்படி உங்களை கூப்பிடேன் அப்படி அந்த பொண்ணு கேட்கும்போது என் பேர் வந்து ஜீன் ஹூ, அதாவது கிம் ஜீன் ஹூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா கதையிலையும் பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து கிம் தான் வைக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ நான் கிம்னே கூப்பிடுவோம். நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் கிம் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. என் பேர் வந்து ஸ்வாங் ஹேஜி. அப்போ நம்ம இவங்களை வந்து இனிமேல் சாங்னு மட்டும் கூப்பிடுவோம். அப்போ வந்து சாங் என்ன சொல்கிறாங்களா, ஆமாம் எதுக்காக நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கிம் என்ன சொல்கிறேன்னா, அதாவது நான் இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன், இங்கே லேப்லேருந்து என்னை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க, என்ன லேபா, அவங்க உங்களை சேஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அந்த மாதிரி ரிசர்ச் லேபில் வந்து என்னை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க, ஏன்னா நான் மியூட்டேஷனாக இருக்கேன்ல, அப்புறம் அவங்க என்னை வந்து அங்கே கடத்திட்டு போகிறதுக்காக வராங்க, அதான் நான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோ கிம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா ஆமாம் நான் கேள்விப்பட்டேன், அப்போனா இதெல்லாம் உண்மையா, அப்போ அந்த லேபில் உங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சாங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவா, அதாவது அவங்க என்னை வந்து 10 வருஷமாக என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து பாய்சன் ட்ரக்ஸு என்னோடய ஆர்கன்ஸை எல்லாத்தையும் வெடிக்க வச்சு என்னோடய புது ஆர்கன்ஸை வந்து உடம்புல வந்து எடுத்து இன்னொன்று ஆர்கானை வந்து செலுத்தி நான் உயிரோட இருக்கேன் நான் இல்லையா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன 10 வருஷமாக நீங்கள் டார்ச்சர் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சாங் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பயத்தோட. ஆமாம், ஏன்னா என்னோடய ஹார்ட்டு தான் தி ரெஸ்ட்ரக்ஷன் ஹார்ட்டு, அது என்ன எபிலிட்டினா நான் எப்படி இருந்தாலும் அந்த ஹார்ட்டு மூலமாக நான் திரும்பி உயிரோட வர முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால தான்
நான் வந்து இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஹுட்டி எடுத்து மூஞ்சியை மட்டும் மறைச்சிக்கிறான். அப்போ அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லை இல்லை இதுக்கு மேலே யாரையும் மூஞ்சியை பார்க்க வேணாம்னு ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ சாங் வந்து எந்திரிச்சிட்டு பரவாயில்ல இப்போ நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு வந்து அங்கே சாங் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கே வரணும் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு வந்து சாங் சொல்லிட்டு இருக்காங்க. என் கை அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கானா வாங்க வாங்க அப்படின்னு வந்து சாங் இழுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறேன், நான் வந்து ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை, அவன் என் கையை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாலே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் பார்த்தா ஹீரோ உடம்புல வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸை பிடிச்சி இழுத்தோட எலும்பு மட்டும் தனியாக வருது. அந்த சைடு தூரம் போனதுக்கு அடுத்து அந்த பொண்ணுக்கு தெரியுது என்ன கையில் கை இருக்குது அப்படின்னு வந்து அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லை இல்லை நான் வீம்புக்கு பண்ணல, உங்கள் ஹேண்டு உங்கள் கையில் என் கையில் வந்துருச்சு அது அப்படின்னு வந்து அவங்க உளறிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை அது அப்பப்போ இப்படி தான் கீழே விழுகும் கண்டுக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இதை எடுத்து நான் கைக்கிட்ட வச்சா ஒட்டிக்க பார்த்தீங்களா என் கையில் ஒட்டிக்கிச்சு பாருங்கள் என் விரல ஆடுது அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு அந்த பொண்ணுக்கு அப்போ நல்ல வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ எங்கே நம்ம போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது ஓ அதுவா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு பேண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோக்கு யோசிக்கிறேன் என்னடா இது பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு பிக்கு வேறு இருக்குது. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இந்த மாதிரி சாங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்களோட துணி எல்லாம் கிழிஞ்சிருக்கா அதான் வந்து உங்களுக்கு புதுசாக கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்கள் போட்டிங்கன்னா யாரும் வந்து பயப்பட மாட்டாங்க அப்படின்னு வந்து சாங் சொல்லிட்டு இருக்காங்க. அது போக இந்த கிளாத்ஸ் சீப் தான் அதுக்குன்னு அவ்வளோ நல்லா இருக்காது இருந்தாலும் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சாங் சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த துணியை பார்த்துட்டு இல்லை இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இந்த துணியை போட்டால் என் உடம்புல ஏதோ ஸ்கின் இருக்கிற மாதிரியே இருக்குது, என் உடம்புல அப்படியே உண்மையாக ஓடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் அந்த துணியை போட்டுக்கிட்டு. அது போக நான் இப்போ போட்டிருக்க துணி தான் இருக்கலே வந்து பெஸ்ட்டான துணி அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து சாங் வந்து சரி இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையில் மேக்கப் எடுத்து ஹீரோக்கு போட வந்துட்டு இருக்காங்க. என்னது இது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இது உங்கள் மூஞ்சியில் இருந்துச்சுன்னா ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும், அதை வச்சு அவங்கள கவர் பண்ணிக்கலாம், யாருக்கும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்து சாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன கழிச்சு பார்த்தா டடா அப்படின்னு வந்து சாங் சொல்கிறாங்களா, ஹீரோட கண்ணில் அங்கிட்டு இங்கிட்ட ஒரு மாதிரி வந்து அலைன்மெண்ட் வச்சுட்டாங்க நம்ம சாங்கு. இதை பார்த்தோன்னே சாங்க்கு ஐயோ ரொம்ப தப்பாப்பட்டேன், இதான் மொதல் தடவை இந்த மாதிரி ஒரு எலும்பு கொடுக்க மேக்கப் பண்ண நான் எல்லாம் பண்ணேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சு, தயவு செய்து கண்ணாடி மட்டும் பார்த்துடாதீங்க அப்படி சாங் வந்து மூஞ்சியை பற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த துணி பிடிச்சிருக்கு, நீங்கள் போட்டிருக்க மேக்கப்பு எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி போனால் டேஞ்சரஸ் பீப்புள் பார்த்தா அவங்களை பிடிச்சிருவாங்களே அப்படின்னு சாங் வந்து ரொம்ப வருத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப. அப்போ அவங்க திடீர்னு அவங்க டைம் எடுத்து பார்த்தா ஐயோ அதுக்குள்ளே டைம் அடிச்சா, ஐயோ நான் சீக்கிரம் அகாடமிக் போகணும் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு வந்து சாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் வந்து உங்களை அப்புறம் பார்க்குறேன், நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சாங் சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்ட சாங் வந்து அது போக அந்த பப்பீஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்காக பார்த்துக்குவாங்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவள் பேர் வந்து சோங் கேஜி தானே அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு போயிட்டுருக்கா. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு ஏஞ்சல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது போக அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ படுத்து கிடக்கிறான். எல்லா நாயும் வந்து நம்ம ஹீரோ நக்கு நக்கிட்டு இருக்கு. அவள் வந்து நீ இந்த பப்பியை டேக் கேர் பண்ண சொன்னால் அப்போனா அவள் நாளைக்கு வருவாளோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதை காமிக்கிறாங்க. அந்த லேபில் வந்து என்னை அந்த லேபில் எல்லோரும் வந்து என்னை வந்து ஒரு டெஸ்ட்டு சப்ஜெக்டாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே நான் பார்க்குற எல்லோரும் வந்து என்னை பார்த்து பயந்து ஓடி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ தான் அந்த ஃபஸ்ட்டு பர்சன், ஒரு ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங்காக வந்து என்னை நடத்துனான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் உனக்கு தான் நன்றி. அது போக இந்த இடத்துல நான் உன்னை பார்க்காம போயிருந்தேன்னா நான் கண்டிப்பாக அந்த பொண்ணையும் பார்த்துருக்க மாட்டேன், ரொம்ப நன்றி நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த நாய்க்குட்டி வந்து அப்படின்னு கொலைச்சிக்கிட்டு இருக்கு. அது போக நான் உன்னை எப்படி கூப்பிடலாம், உன்னை வந்து நான் கம்ஜான்னு கூப்பிட்றேன், கம்ஜா எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த நாய்க்கு ரொம்ப பிடிச்சிட்டு அது கத்துது. ஓகே அப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம கம்ஜானே கூப்பிடுவோம், கம்ஜா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். கம்ஜா ஓகே கம்ஜா. அது போக வந்து இன்றைக்கி வந்து ஏதோ சப்பேன்னு ஒரு ஃபுட்டை சாப்பிட்ருக்கேன், அது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அது போக அந்த பொண்ணு வந்து எனக்கு துணியை கொடுத்துருக்கா, என் கூட பேசியிருக்கா, அவள் கண்டிப்பாக ஒரு ஏஞ்சலாக தான் இருப்பா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு, நான் இங்கே இருந்தேன்னா அவளை நான் பார்க்கலாம்ல கரெக்ட் தானே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஹீரோக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுது. அப்போது எல்லா நாயும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆனால் எதுக்கு திடீர்னு நெஞ்சிச்சாங்கன்னு.
அப்போ ஹீரோ வந்து அந்த இருக்கிற தண்ணி அவன் ரிஃப்ளெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் இப்போ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ என்னை வந்து இவங்க ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி வந்து அந்த பொண்ணை வந்து டேஞ்சரில் போட முடியும்? அவள் என்னை கூட வந்தானா அவளும் வந்துட்டு டேஞ்சர் ஆயிடுவாள். அவள் எனக்காக உதவி பண்ணியிருக்கா. இல்லை, நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நான் இந்த இடத்த விட்டு போனோம். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த நாய் எல்லாத்தையும் அதே இடத்துல வச்சுட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியாக போய்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு இரவு ஆகுது. அந்த இடத்துல நான் இந்த இடத்துலையே சேர்ந்தவன் கிடையாது, நான் இந்த இடத்த விட்டே போனோம் அப்படின்னு சொல்லும்போது விடிய காலை ஆயிடுச்சு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி இருக்குது, அடியில் அண்டர் கிரவுண்ட் மாதிரி. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஒரு பெக்கர் மாதிரி வச்சுக்கிட்டு மூஞ்சியெல்லாம் மறைச்சிக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு வந்து என்னது இது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எலி வந்து நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டனுக்குள்ளே போக பார்த்துருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா இது எலி இங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆகிட்டேன் போல். அது போக இந்த இடத்துல தூங்கவும் முடியல, இந்த இடத்துலலாம் தூங்க முடியாது. அது போக எனக்கு இப்போ பசிக்குது வேறு. ஆனால் பரவாயில்ல, இப்போதைக்கு எனக்கு இந்த டாக் ஃபுட் இருக்குது. இந்த டாக் ஃபுட்டை கொஞ்சோன்னு என் கூட எடுத்துகிட்டு வந்தேன், இதை சாப்பிட்லாம். எனக்கு அந்த சப்பே வேறு சாப்பிடணும் போல் இருக்குது. சரி, அதை இமேஜினேஷனை பண்ணிவிட்டு இந்த டாக் ஃபுட்டை சாப்பிடும், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த க்ரீன் கலரை வந்து நான் அந்த வெஜிடபிளாக வச்சுக்கலாம், அந்த எல்லோ கலரை நான் ப்ரெட்டாக வச்சுக்கலாம், இந்த ப்ரௌன் கலரை மீட்டாக வச்சுக்கலாம். இதை பார்த்தா இப்படி தான் சாப்பிட்டே டேஸ்ட் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்து அதை நினச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ ஏதோ நோட்டீஸ் பண்ணுறான். அப்போ ஏதோ ஒரு நாய்ஸ் வருது. ஹீரோ அதை பார்க்குறேன், என்னடா அதுன்னு பார்த்தா அந்த நாய் வந்து ஹீரோ கையில் மொத்தத்தையும் அப்படியே ஒரே லாக்கில் எடுத்து சாப்பிடுது. நம்ம ஹீரோ வந்து ஏன் சாப்பிட்டே அப்படி ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அந்த சைடு வந்து கெம்ஜா இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது கெம்ஜா அப்போ நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஆமாம் கெம்ஜா நீ அப்புறம் இங்கே வந்த அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அப்போ நீ இங்கே வந்தனா இதை சொல்லாத, அப்பனா அவளும் வந்திருப்பாளோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்துட்டு எது ஏன் வந்து ஒரு குட் பை கூட சொல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னு வந்து அந்த சாங் பொண்ணு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த சாங் பொண்ணை பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா நாயும் வந்து நம்ம ஹீரோவை மோப்ப பிடிச்சி வந்திருக்கு. எல்லாமே வந்து ஹீரோ பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ சாங் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இல்லைன்னா என்னால் உங்களை கண்டே பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த சாங் பொண்ணு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோடு இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் பார்ப்போம். உங்களை தான் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸோடு ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தா எல்லா நாய்க்கும் அதோட டாக் ஃபுட்டை கொடுத்து, அதாவது விதவிதமான நாய்க்கு விதவிதமான டாக் ஃபுட்டை கொடுத்து அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நாய் மட்டும்தான் இருந்துச்சு, இந்த நாய் உங்களை மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்தால் நாங்கள் கண்டே பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு வந்து சாங் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ நேரம் தெரியுமா உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சாங் வந்து நம்ம ஹீரோ வந்து குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன இங்கே ஓடி வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது போக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இது டேஞ்சரஸ், நீங்கள் எப்படியே சுற்றுறது, அப்புறம் எதுக்கு நீங்கள் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சாங் வந்து ஹீரோவை பிடிச்சி கேட்டுகிட்டு இருக்காங்க. இல்லை, ஹீரோ பொறுப்பு இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்களா அதான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன நினச்சேன்னா நான் உங்கள் கூட இருந்தேன்னா அது உங்களுக்கு பேர்டனாக இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த சைட் சாங் வந்து அந்த இதாக கேட்டதுக்கு அடுத்து சரி பரவாயில்ல, இப்போயாச்சும் உங்களை கண்டுபிடிச்சோமே அப்படின்னு சாங் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அப்போ இந்த பொண்ணு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இவன் வந்து உங்களை பார்த்து ரொம்ப வரி பண்ணிட்டா, இவன் வந்து முதல்ல உங்களை தேட ஓடனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜம்ஜா வந்து ஹீரோவை பிடிச்சி நக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஜம்ஜா எனக்காக வந்து இவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விதவிதமான ரகரகமான சாப்பாடு ஹீரோக்கு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று நீங்கள் வந்து வெறும் சப்சாண்ட்வெஜ் தான் நீங்கள் சாப்பிட்டீங்க, அதனால் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அதனால தான் வந்து நான் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வந்து உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு குக்கியில் வந்து பால் ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன், இது 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 குக்கி பால் தானே அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆமாம் இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இது 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 ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்குது, நேற்று சாப்பிட்டதோட இது இது சூப்பராக இருக்குது, இது ஒரு பொக்கிசம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து அது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிடும்போது அவன் கண்ணில் மூக்கில் வாயில் எல்லா இடத்துலேருந்து அப்படி கண்ணீராக வெளியே வருது. இந்த மாதிரி ஒரு டெலிஷியஸான ஃபுட்டு நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த ஃபீலிங்லாம் பார்த்துட்டு இந்த சைடு வந்து சாங் வந்து அவங்க எக்ஸ்பிரஷன் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா அது அப்படியே மூளைக்கு போயிட்டு அப்படியே மெல்ட் ஆகுது, நீயும் கொஞ்சம் சாப்பிட பொண்ணு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை வேணாம் நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அந்த சாங் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோட கையை பார்த்தா அந்த எலும்பு உடஞ்சிருக்குன்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ அதிர்ச்சி அதை பார்க்குறான். என்னோட போன் ரீஜென்ரேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க அந்த பொண்ணு வந்து அப்படியா நானும் பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த சாங் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அது ரொம்ப சின்னதாக அப்படியே க்ரோ ஆகிட்டுருக்கு. ஆமாம்,
இது இப்படி தான் ரீஜென்ரேட் ஆகுமா? ஏன்னா, இந்த மாரி போச்சுன்னா, எப்படியும் பல மாசம் ஆயிருமே! அப்புட்ன்னு வந்து அந்த பொண்ணு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து, அப்படி இல்ல. ஆக்சுவலா வந்து இது கொஞ்சம் வருஷங்களா ஆகும், மாசங்கள் ஆகாது." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? என்ன சொல்றீங்க? வருஷங்கள் ஆகுமா?" அப்புட்ன்னு வந்து அந்த பொண்ணு கேட்குறாங்க. ஆக்சுவலா ஆமாமா. அதே மாரி நான் இந்த மெத்தட்ல சாப்பிட்டேன்னா, இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இந்த மெத்தடா? ஏன் சாப்பாடு தவிர வேற என்ன பண்ணணும்? வேற ஏதாச்சும் மெத்தட் இருக்கா? அப்படின்னு வந்து சாங் கேட்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்? அப்ப ஹீரோ என்ன நெனைக்கிறான்னா, என்னால ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட்ட வந்து அப்சர்வ் பண்ண முடிஞ்சா, எனக்கு இந்த மாரி சாப்பிடுறது தேவையில்ல. ஆனா அவட்ட சொன்னா அவ ரொம்ப பயந்துருவா அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அதனால ஹீரோ அத சொல்லாம ஆக்சுவலா அது மெத்தட் வந்து அந்த லேபுக்கு தான் தெரியும். இப்போதைக்கு நான் சாப்பிட்டா நான் சரியாயிருவேன். அப்ப நம்ம ஹீரோ வந்து சமாளிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது அந்த சாங் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா அப்படி அந்த லேப் உங்களுக்கு என்னதான் பண்ணாங்க? எப்படி அப்ப லேப் வந்து உங்கள ரெக்கவர் பண்றதுக்குலாம் உதவி பண்ணுவாங்களா? அப்படின்னு ஹீரோட்ட கேட்கும்போது, அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, ஆமாமா. அவங்க வந்து என்னைய ஹீல் பண்ற மாரி ஹீல் பண்ணிட்டு, இருக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் என் மேல தான் தள்ளுவாய்ங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால தான் நான் வந்து எந்த இடத்துல டயர்ட் ஆகாம அந்த இடத்த விட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த இடத்துல ஒளிஞ்சே இருக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்க வந்ததுக்கு காரணம்? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா. ஏன்னா என் கூட நீ இன்வால்வ் ஆனனா உன்னோட லைஃபும் டேஞ்சரா தான் இருக்கும் சாங். அதனால நீ வந்து என்னதான் நல்ல பொண்ணா இருந்தாலும் இனிமே என்னைய தேடி வராத அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வாங்க நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு சாங் சொல்றாங்களா? நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்ல. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனாலும், அவங்க வந்து என்னைய ஒரு மான்ஸ்டரா தான் பார்ப்பாங்க. அது போக யாருக்காண்டா திடீர்னு வந்து துப்பாக்கி எடுத்து நீ ஷூட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பல்லாம் கவலைப்படாதீங்க. என்னோட வந்து ஓல்டர் சிஸ்டர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். அப்படின்னு வந்து நம்ம சாங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து, "என்னது? அப்படியா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா. அது போக உங்கள மாரி தான். அவளுக்கு வந்து ஒரு ஹார்ட் வேரியன்ட் இருக்கு. அவளுக்கும் வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அப்படின்னு வந்து சாங் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். உன்னோட தங்கச்சிக்கும் ஹார்ட் வேரியன்ட் இருக்கா? அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஆமா. அப்படின்னு வந்து சாங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் அமைதியா இருக்கான். இருந்தாலும் அப்படின்னு வந்து இழுக்கும்போது, "ஏன் என்னைய ஒரே ஒரு தடவ வேணா நம்புங்களேன். என்னோட சிஸ்டர் வந்து ரொம்ப கைண்டா இருப்பாங்க." அப்படின்னு வந்து அங்க இருக்க சாங் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கிட்டு பார்த்தா சுற்றி எல்லா நாயும் வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு, போ நல்லாயிருக்கும், போ நல்லாயிருக்குன்னு அப்படின்னு ஹீரோக்கு வந்து ஆதரவா பேசாம, அந்த பொண்ணுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கு. "நீ வந்து எங்க கூட வா, எங்க கூட விளையாடு" அப்படின்னு எல்லா நாயும் வந்து ஹீரோ நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சாங் வந்து அங்க இருக்க எல்லா நாய்க்கிட்டயும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க சீக்கிரமா ஒரு ஷெல்டர பார்ப்பீங்க. இன்னைக்கு உங்க நாள் நல்லா இருக்கும்." அப்படின்னு சாங் வந்து அந்த நாய்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு பிடிச்ச அதாவது பேர் வச்ச நாய் வந்து வாயில சொல்லி விட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு, "எனக்கு நீ ரொம்ப உதவி பண்ணியிருக்க. ரொம்ப நன்றி." அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நாய் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படின்னு இருக்கு. அது போக, இந்த தடவ நான் வந்து பயந்தாங்கோலி மாரி போக மாட்டேன். நான் கண்டிப்பா உன்னைய வந்து பார்க்க வருவேன் ஜம்ஜா. ஸோ எனக்காக இங்கேயே இரு. அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஒரு ஃபேர்வெல் கொண்டாடிக்கிட்டு இருக்கான் அந்த நாயோட. அப்போ எல்லா நாயும் அங்க வச்சுட்டு போம்போது, அந்த நாய் எல்லாம் ஏக்கத்துல கத்துது. பவ் பவ் பவ்ன்னு கத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் என்னோட தடவ. இந்த மாரி ஓடி ஒளியாம மொதலா நான் வந்து தேடி நிக்க போறேன். நான் ஸ்ட்ராங்கா ஆகப் போறேன். நான் கண்டிப்பா என்னோட வாழ்க்கைய நான் வாழப் போறேன். அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அது போக இந்த மாரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங். மத்தவங்க நம்மளுக்கு உதவி பண்ற அந்த உணர்வு, அதெல்லாம் இப்ப தான் நான் மொதலா வாங்கியிருக்கேன். இத கண்டிப்பா நான் போக விடமாட்டேன். இந்த மாரி ஃபீலிங் என் வாழ்க்கையிலேருந்து நான் போகவே விடமாட்டேன். என்னால கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா? யார்ட்டயும் ஓடாம அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, பின்னாடி வேகமா ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. அந்த கார் வேகமா வரும்போது நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் திரும்புறான் என்ன நடக்குதுன்னு. அப்ப அந்த சைடு சாங் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே பறந்து போய் விழுந்துகிட்டு இருக்கான். அவனோட விக்கு, கண்ணாடி எல்லாம் உடைஞ்சுகிட்டு இருக்கு. அந்த ஸ்கெலிட்டன் எல்லாம் கிராக் ஆயிட்டு இருக்கு. அந்த கார் அவ்வளோ ஃபோர்ஸா வந்து நம்ம ஹீரோ இடிச்சிருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ அப்படியே பொத்துக்குன்னு கீழ விழுகுறான். அவன் உடம்புல இருக்க அந்த ஸ்கல் எல்லாமே கிராக் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு மொட்டை வந்து அந்த பொண்ணு பிடிச்சிட்டு, "சீக்கிரம் வாங்க, இந்த பாஸ்டரை பிடிச்சிட்டு அந்த மக்கள்கிட்ட காமிச்சாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க லேப்லேருந்து வந்திருக்காங்க போல. அப்போ எல்லாரும் வந்து அவங்கள்ட்ட இருக்க பேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஹீரோ பிடிக்க வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை வேற கடத்தி வச்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோவை அப்படியே எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஆனால் ஒரு பிரயோஜனம் ஆகலை. அந்த இடத்துல பார்த்தா யாரோ சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிகரெட்டை விட்டுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, "உன்னை ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு ஸ்கெலிட்டன் பாஸ்டர்." அப்போ நான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சிகரெட்காரன் என்ன சொல்கிறான்னா, "இவனை பிடிச்சிட்டு போங்க. இவன் இத்தனை நாளாக ஓடி போனான்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து இவன் வரி கட்டணும்." அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷாக்கில் இருக்கான். அப்போது
அந்த பார்த்தா அந்த சைடு எல்லாரும் காரில் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு உருவத்தில் ரோப்பை கட்டி வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ அப்படியே கழுத்தில் கட்டிட்டு அவனை வந்து டார்ச்சர் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப வலிக்குது, கத்துறான். ஆனால் அவங்க யாருமே கேட்கல. நம்ம ஹீரோ வந்து டேமிட் நான் எப்படியாச்சும் அவனை ஸ்டாப் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம ஹீரோ வந்து அதில் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனோட ஸ்கெல்டன் எல்லாம் அழிஞ்சு போகுது. அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, இது எல்லாம் காரணம் நான் தான், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என்னால் தான் அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணை வந்து மொத்தமாக வந்து அப்படியே வந்து கட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த கையில் வந்து எலும்பு தேஞ்சாலும் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி நான் எப்படியாச்சும் பிடிப்பேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ திரும்பி ஸ்லிப் ஆகுறான். இந்த மாதிரி ஒரு ட்ராஷ் எபிலிட்டியை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான நாய் வந்து நம்ம ஹீரோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா எல்லா நாய் வந்து நம்ம ஹீரோ போட்டிருக்க அந்த கயிறு இருக்குல்ல, அதை கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறேன், நீங்களா அப்படின்னு ஹீரோ வந்து எல்லா நாயும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த நாய் வந்து பார்த்தா நம்ம ஹீரோட அந்த காலை எப்படியாச்சும் கடிக்கணும்னு ஃபுல்லாக கடிச்சு அதை பிரிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பிரிஞ்சு போயிடுச்சு. நம்ம ஹீரோ அதுலேருந்து ஃப்ரீ ஆகிட்டான். பார்த்தா எல்லா நாயும் நம்ம ஹீரோ சரண்டர் பண்ணியிருக்கு. அந்த பிரேக் போட்டு ரெடியாக இருக்குது. என்னடா நடக்குதுங்கன்னு. அப்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து வழியில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லா நாயும் நம்ம ஹீரோக்கு அதாவது ப்ராடக்ட்ஃபுல்லாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கேருந்து அந்த சிகரெட் காரை வெளியே வரான். எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கான். 14 பேர் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாய்க்கெல்லாம் என்னாச்சு, இந்த சம்மரில் எல்லாத்துக்கும் வந்து பைத்தியம் ஆயிட்டாங்க போல அப்படின்னு 4 பேர் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நாய் வந்து ஆனால் இங்கே இருக்க எந்த நாயும் பயப்படல. நம்ம ஹீரோக்கு ப்ராடக்ட் ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இல்லை அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அப்போ அந்த இடத்துல இந்த நாய் எல்லாத்தையும் காலி பண்ணுவோன்னு சொல்லி கையில் எல்லா பேட்டை வச்சு அந்த நாயை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் எப்படியாச்சும் என்னோட நாய் நான் காப்பாற்றணும், அது அவங்க எங்களுக்காக ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த இடத்துல யாராச்சும் இல்லை நான் ஏதாச்சும் பண்ணணும், நான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், நம்ம ஹீரோ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து அதை பார்க்கும்போது அந்த நாய் அடி வாங்கணும் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக எல்லாத்தையும் பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த இடத்துல கொஞ்சம் பிளட் வந்து கீழே கொட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பிளட்டை பார்க்குறான். அதான் அந்த ரத்தம் இருந்தால் போதும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் விரல அப்படியே அந்த ஸ்கெலிட்டன்லாம் தேஞ்சு போயிருக்கும். நான் கொஞ்சோண்டு பிளட்டை அப்சர்வ் பண்ணால் போதும், என்னோட பாடியில் கொஞ்சோண்டு பிளட் வந்தால் போதும், என்னால் மூவ் பண்ண முடியும் கொஞ்சோண்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பிளட்டை நோக்கி கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு சிரிக்கிற சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா இருக்கிற எல்லா நாயும் வந்து காலி பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் கொஞ்சோண்டு என் பாடிக்கு ரத்தம் வந்தால் போதும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ ஆசையாக வளர்த்த நாயை அந்த இடத்துல போட்டு தள்ளுறாங்க. நம்ம ஹீரோ அதை பார்க்குறான், ரொம்ப ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ கத்துறான், ஜான்னு கத்துறான். ஆனால் சுற்றி முற்றி பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா நாயும் வந்து செத்து கிடக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து கங்கா டாக் எல்லாக்கா வாங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்கான் போல. அது எல்லா பேரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்னொன்று நாயை போட்டு காலை போட்டு நசுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் யாருமே வந்து ஈவு பார்க்காம எல்லா நாயும் வந்து அடித்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்க்குறான், 10 வருஷமா என்னை வந்து அந்த லேபில் வந்து டார்ச்சர் பண்ணிங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்போல்லாம் நான் கண்ணை திறக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு டார்ச்சர் பண்ணி என்னை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வச்சாங்க. அதுவும் டெய்லி என்னை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என் உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான பிளட்டை ஊற்றி திரும்பி என்னை ரீஜெனரேட் பண்ணி என் உடம்புல பாமை கட்டி வெடிக்க வச்சு என்னை வந்து மொத்தமாக அழிச்சு புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக டெய்லியும் பண்ணீங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஒரு பிளான் பண்ணி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினச்சேன். அதே மாதிரி நான் எஸ்கேப் ஆனேன். ஆனால் இப்போது இவங்க எல்லாரும் எனக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கட்டுப்பாக்கிட்டு இருக்கான். அப்போது எல்லாரும் என்னை வந்து ஒரு மான்ஸ்டர் நினச்சாங்க. ஆனால் நான் ஒன்றும் ஒரு மான்ஸ்டர் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோட அந்த ஹார்ட்லேருந்து ஒரு எனர்ஜி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஹீரோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த நாய்களும் அப்புறம் அந்த பொண்ணும் எல்லாரும் எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நான் எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். அப்புறம் அவள் ஹார்ட் வந்து ஏதோ புதுசாக அவைக்கின்னு ஆகுது போல். அப்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இவங்க எல்லாரும் என்னை ஒரு ஹியூமன் பீயினாக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பிளட்டை நோக்கி போயிருப்பான். ஆனால் போயிருக்க முடியாது. இப்போ பார்த்தா அங்கே இருக்க எல்லா பிளட்டும் நம்ம ஹீரோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பிளட்டு கொஞ்சமாக பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்க்கல. அப்போ அந்த பிளட்டு எல்லாம் நம்ம ஹீரோ சுற்றி ஒரு குக்குன் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோக்கு ஹியூமன் பாடி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே கால் கை அப்படி எல்லாமே உருவாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட அந்த பாதி உடம்பு வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சமாக நம்ம ஹீரோட தலை ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஃப்ளஷ் எல்லாமே வந்ததுக்கு அடுத்து நம்ம ஹீரோ பார்க்குறான், என்ன நடக்குது இங்கேன்னு. இது என்னோட உடம்பு தானே அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. அப்போ இது கண்டிப்பாக அப்போ நான் ஃபைனலாக ஃபுல் ஆகிட்டேனா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது என்னை வந்து
நான் இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது என் உடம்புல வந்து பிளட்டை சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி என் உடம்புல ரத்தம் ஓடுற மாதிரி இருக்குது. வாய்ப்பில்லை. அப்போனா இதுக்கெல்லாம் காரணம் இந்த டாகோட ரத்தமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாவோட நாயோட ரத்தமும் எதனால தெரியல, எமோஷன் மூலமாக என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே வந்து பின்னி பிணைஞ்சு வந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது 3 கிட்னாப்பரும் முக்கியமாக அந்த மொட்டை என்ன சொல்லிட்டு இருக்கானா, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிளாக் ஷர்ட்காரன் என்ன சொல்கிறான், டே அவன் கம்ப்ளீட்டாக ரீஜனரேட் ஆகிட்டானே அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து இந்த எல்லோ இருக்காரன் வந்து பாஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற அந்த மொட்டை வந்து என்ன பண்ணுமா, இவனை மட்டையாக்கிட்டு இவனை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு கையில் ஒரு இரும்பு ராடை வச்சு அந்த ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சும்மா ஒரு கை தான் வைக்கிறான். அது ஒரு பெரிய பஞ்சாகி நம்ம அந்த மொட்டையோட அந்த மூஞ்சி ஃபுல்லாக செதறுது. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான். நம்ம ஹீரோக்கு இன்னும் வந்து என்ன நடக்குதுன்னு தெரில. இது ஃபுல்லாக வந்து ஒரு மசில் மெமரி மூலமாக போகுது. அவன் சும்மா பஞ்ச் பண்ணதில் பார்த்தா அந்த மொட்டை நேராக போய் அந்த காரில் இடித்து அப்படியே மொத்தமாக வந்து ஷார்ட்டாகி விழுகிறான். இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த நாயை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இறந்து போன நாயை வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கவலையாக வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோட உடம்புலேருந்து நரம்பெல்லாம் அப்படி துடிக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு மெத்தட் தெரியும். அந்த மெத்தட் மூலமாக உங்களை சாவடிச்சா உங்களுக்கு ஓவராக வலி இருக்கும். அந்த வலியிலே நீங்கள் துடிப்பீங்க அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் நான் சான்ஸ் தரேன். ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த பொண்ணை எங்கே கடத்திட்டு போனீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா அவங்க வாழ்க்கையை மட்டும் நான் உயிரோட விடுவேன். அப்போ நம்ம ஹீரோ டெரராக பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எங்கன்னு கேட்குறான். அதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.